கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 145:18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீது அவர்கள் சொல்லும்போது உண்மையா கர்த்தரை தேடுங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கார். நம்ம வாழ்க்கையில அநேக தினம் கூப்பிட்டு இருப்போம். சில பதில் வந்துருக்கலாம், வராம இருக்கலாம். அந்த வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் மோசே, தானியேல், எலியா, தாவீது எவ்வளவு இருக்காங்க. அவன் ஜெபிக்கும் போது பதில் இருந்திருக்கும். கத்துக்கிட்டு ஒரு நம்ம ஒரு ஆளை கூடும்போது தூரத்துல கூட எப்படி இருக்கு, கிட்டே கூட வந்துட்டு இருக்காங்கன்னு இருக்கு. இவங்களோட வாழ்க்கையில் அவங்க கூட பிரயாணம் பண்ணாங்க. இதான் அந்த எந்த விஷயமே பைபிள் உள்ளது என்ன சொல்லியிருக்கிறா, உண்மையாய் தம்மை நோக்கி கொடுக்குற யாருக்கும் கத்த சமயமா இருக்காது. கிட்ட அவர்கிட்ட ரொம்ப நம்ம எப்படி கொண்டு அவசியம் இது ரொம்ப அந்த பிரேயர் கொடுக்கும் உடனே பதில் இருக்கும். அப்படிதான் அந்த பைபிள்ல பரிசுத்த ஆண்களோட வாழ்க்கை ஜீவிதம் இருந்துச்சு. கத்த பூமியில ஒரு ஜெய உள்ள வாழ்க்கை இருந்தாரு, பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டிருந்தார். நம்ம வாழ்க்கையில நம்ம கத்த சமயமா இருக்கா தூரமா இருக்காரா? ஏன்னா கத்த நம்முடைய நம்ம தான் தீர்மானிக்கிறோம். நம்ம உண்மையா கத்தருக்கு உண்மையா நம்ம இருதயத்தை வச்சு உண்மையா அந்த ஒரே கும்பிட்டோம்னா நம்ம சமயமா இருக்கிறாரு. மாயமானமா பண்றோம், மாயமானமான சில காரியங்கள் பாவம் பண்றோம், சில காரியம் கத்தருக்கு புரியலாத காரியங்கள் இருக்குது. ஆனா தேடிட்டு இருக்கோம்னா கத்தருக்கு தூரமா இருப்பாரு. அப்ப நம்ம அதிகமாக அதை மாத்ததான் பார்க்கணும். இந்த வேலையில நம்ம கத்த சமயமா இருக்க தூரமா இருக்காரா நம்மளை நிதானிச்சு அப்படி தூரமா இருப்பாருன்னா நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயம் சரி பண்ணுவோம். ஏதாவது எந்த விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கிறோம், கத்த சொன்ன விஷயம் இதெல்லாம் உண்மை இல்லாம இருக்கிறோமோ எல்லாத்தையும் மன்னிப்பிட்டு சரி பண்ணுவோம். ஒரு பசங்க ஜீவம் வாழ்வோம். கண்டிப்பாக கத்தவங்க சமயமா இருப்பார். ஒரு வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் உங்களுக்கு சமயமா இருப்பார். பூமியில ஒரு சாட்சி நடத்தி தருவார். பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அதை அர்ப்பணிப்போம், சீர்படுத்துவோம். தேவன் நகர் விஷயவராக. ஆமென்.